இரவையில் கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். நல்லடியார்கள், நல்ல மக்கள் இரவையில் சொற்ப நேரம் உறங்குவார்கள். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாங்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் தேடுறோமா? அந்த சுன்னாவை எடுத்துக்கொண்டோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒபில் அஸ்ஹார், ரமலான் வந்தால்தான் சஹருடைய நேரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நல்லடியார்கள் சஹருடைய வேளையில், நாம் சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அவர்கள் நல்லவர்கள், முத்தகீன்கள், சொர்க்கவாதிகள். இரவையில் கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்க. ஏன்? இரவையில் ரப்போடு உரையாடுவார்கள். ஒபில் அஸ்ஹார் ஹும் யஸ்தக்ஃபிரூன். சாப்பிட்டு முடிஞ்சிட்டீங்க, அஸ்தக்ஃபிருல்லா 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 சொல்லுங்க, இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவீங்க. சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஒரு இஸ்திக்ஃபார் சொல்லிடுங்க, இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவீங்க. அல்லாஹ் சொல்றான், நீ எவ்வளோ பாவம் செஞ்சா நான் மன்னிக்க ரெடி. எனக்கு இன்றைக்கு பாவம் சுமை கூடிருச்சுண்டா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லி 100 விடுத்தம் இன்றைக்கு சொல்லிடுங்க. இன்றைக்கு எனக்கு பாவம் சுமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி மன் قال சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி 100 مرة ஹுத்தத் خطاياه ولو كانت مثل زبد البحر. ஒரு நாளைக்கு யார் ஒரு 100 விடுத்தம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்வாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹீஹான ரவாஹுல் புகாரி முஸ்லிம் சஹீஹான செய்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அல்லாஹ் எப்படி லேசுபடுத்தி வைத்திருக்கிறான், அல்லாஹ் எப்படி லேசுபடுத்தி வைத்திருக்கிறான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் என்பது சஹருடைய வேளையிலும் இருக்க வேண்டும். தொழுகை முடிந்து விட்டால் என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். வெற்றிகள் வந்து விட்டது, வாழ்க்கையில பெரிய பெரிய அருள் கிடைத்து விட்டது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா நபியே, இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நஸ்ர் உதவி வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டால், மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள்ள நுழைகிறதை நீங்கள் பார்த்தால் சந்தோஷப்படுங்கன்னு சொல்ல இல்லை. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சந்தோஷம் வந்தாலும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, கவலை வந்தாலும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வாழ்க்கையின் எல்லா நொடிகளிலும் இஸ்திக்ஃபார் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என்ற ரப், என்னுடைய அடியான் அவனுடைய ரப்பை நோக்கி வர வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபாருடைய வாழ்க்கை. அதே நேரம் இஸ்திக்ஃபாருடைய இடம்தான் அந்த தஹஜ்ஜுடைய, நம்ம தஹஜ்ஜுத்ல விளங்கி வச்சிருக்கிற ஃபஜ்ருக்கு முன்னாடி இருக்கிற சஹருடைய நேரம் இருக்கிறதே. வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா வ இபாதுர் ரஹ்மான் وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. சூரா அல் ஃபுர்கான்ல இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் வர்ணிச்சிட்டு வர நேரம் அவர்களோட பிரதான பண்பு என்ன தெரியுமா? வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்களுடைய இரவு பொழுதை அவர்கள் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலும் கியாமிலும் கழிப்பார்கள். அதில் அவர்கள் இஸ்திக்ஃபார் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அடிவானுக்கு இறங்கி வருகின்ற ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள். இது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்திக்ஃபாருடைய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும். எப்படி அவர்கள் அல்லாஹ்விடம் செல்வார்கள்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم. அவர்கள் பாவம் செய்து விட்டால், தக்வா உள்ள நல்ல மக்கள் பாவம் செய்து விட்டால், மானக்கேடான அசிங்கமான விடயங்களை செய்து விட்டால் உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அவர்களுடைய இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்தில் செஞ்சு போட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த அகீதாவை அல்லாஹ் சொல்றான்.
அவர் மன்னிப்பார், இவர் மன்னிப்பார், அந்த ஷேக் மன்னிப்பார், அவர் மன்னிப்பார், ரசூல்லா மன்னிப்பாங்கன்னு போற ஷிர்கான விடயங்களை விட்டுட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அகீதாவை அல்லாஹ் சொல்றான், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, பாவங்களை அல்லாஹ்வை அன்றி வேறு யார் மன்னிப்பார்? அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான், வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அதனால ஒருவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன மன்னிச்சிருங்க பாய்னு சொல்றது இது ஹுக்கூக்குல் இபாத். அடியார்களுக்கு செய்யற விஷயத்துல மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதை கொண்டு வைத்து அல்லாஹ் மன்னிக்கிற விஷயத்துல கொண்டு வச்சிடக்கூடாது. சிலர் எல்லாத்தையும் ரசூலா மன்னிப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஆதாரம் எடுத்துருவாங்க. நான் ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டு அவன்கிட்ட கடனை வாங்கி போட்டு யா அல்லாஹ் நீ மன்னிச்சிருன்னு சொன்னா அது நடக்காது. ஏண்டால் அது ஹுக்கூக்குல் இபாத். அந்த கடனை திருப்பி கொடுக்காதவரை, அவனிடம் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப எனவே அல்லாஹ், யா அல்லாஹ் நான் தொலைல, யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் இந்த தப்பு பண்ணிட்டேன், யா அல்லாஹ்டா நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. எப்படி? அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்தால் فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அவர்கள் ஒன்று பாவம் என்று தெரிஞ்சா, இது குற்றம் என்று தெரிஞ்சா, இது தவறு என்று தெரிஞ்சா அதில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள், விட்டுருவாங்க. அப்ப அடிப்படையாக புரிஞ்சு கொள்ளும் என்ன? இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் தான் எல்லாமே. வாழ்க்கையில பாவத்தை நீக்கிறது இஸ்திக்ஃபார், நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தாரது இஸ்திக்ஃபார். தௌபா என்பது நாங்கள் இஸ்திக்ஃபாரை தாண்டி 2வது கட்டம் செய்ய வேண்டியது.